ஓகே. ஒருவேளை இப்போ இந்த கூட்டணி அமையுது அப்படின்னா இது யாருக்கு லாபகரமான கூட்டணி? திமுகவுக்கு தான். திமுகவுக்கு கூட்டணிகள் பெருக பெருக, அணிகள் பெருக பெருக திமுகவுக்கு ஓட்டுகள் சிதற சிதற திமுகவுக்கு தான் லாபம். இவங்களுக்கு தாவேகா தரப்புக்கு அந்த வாக்கு அறுவடை பண்ண முடியாதா? இவங்க ரெண்டு பேரும் இல்லை, ஒருவேளை தாவேகா, டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக அவங்க போட்டாங்கன்னா தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 30-40 தொகுதிகளில் அவங்க வலுவான வாக்குகளை பிரிப்பாங்க. சில இடங்களில் 2ஆம் இடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு 10-12% அவங்களுடைய வாக்குகள்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ ஒரு கணிசமான வாக்குகளை பிரிப்பாங்க. ஒரு 40-50 தொகுதியில் அதிமுக 3ஆம் இடத்துக்கு பெறும். ஒரு சில இடங்களில் டிடிவி, ஓபிஎஸ் ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப திமுக கூட்டணியினுடைய ஓட் பேங்க் அப்படி சிந்தாமல் சேராமல் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, குழப்பம் இல்லாமல் இருக்குது. இது மக்கள் பார்ப்பாங்களா, ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும்னு நினைப்பாங்க. இதில் யார் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, இவர் முதலமைச்சர் வந்துடுவாரா, முதலமைச்சர் தகுதி உடையவரா, இது குழப்பம்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த கூட்டணி சேர்ந்து நிற்குமா, கொண்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற குழப்பம்லாம் மக்கள் சிந்திப்பாங்கல்ல. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2019 இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, தொடர்ந்துட்டு இருக்காங்க, கொள்கை ரீதியாக அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க, அந்த ஓட் பேங்க் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குங்கும்போது அவங்களுக்கு முன்னாடி அந்த சாலிட் வாக்கு அப்படி விழுந்தாலே போதும்.